அப்படிங்கிறவருடைய இயக்கத்துல இதய முரளி அப்படிங்கிற படம் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறாரு. இந்த படத்துல நயன்தாரா தான் நடிக்க போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா அந்த படத்துல நயன்தாரா நடிக்கல, ஹன்சிகா தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அந்த படத்துலயும் சந்தானம் நடிக்க போறாரா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த படத்துல சந்தானம் கிடையாது, அந்த காமெடி ரோலை வந்து தம்பி ராமையா பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த பரபரப்பு வதந்திக்கும் காரணமாச்சு. அது என்னன்னா, நயன்தாராவால உதயநிதி ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற வதந்தி தான். எதனால, என்ன காரணம் அப்படின்னு தோண்டி பார்த்ததுல இவங்க 2 பேருக்கும் நடுவில் காதல் ஏற்பட்டுச்சு. அதை உதயநிதி ஸ்டாலின் நயன்தாரா கிட்ட சொல்லி நயன்தாரா நோ சொல்லிட்டதுனால இவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டாரு. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கிசு வந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து ஒரு விளக்க உரை வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஃபைட் காட்சியில் நயன்தாராவை சுற்றி விடணுமா, அவங்க வில்லனை அரைஞ்சிட்டு திரும்பவும் இவர்கிட்டயே வரணுமா. ஸோ அந்த காட்சியில் இவங்க சுற்றி விடும்போது நயன்தாராவுடைய நகம் வந்து உதயநிதி ஸ்டாலின் கண்ணில் பட்டு ரத்தம் வந்துச்சாம். ஸோ அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. இதை வந்து பெரிய வதந்தியாக கிளப்பி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததா அகமது அப்படிங்கிறவருடைய இயக்கத்தில் இதய முரளி அப்படிங்கிற படம் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறாரு. இந்த படத்தில் நயன்தாரா தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த படத்தில் நயன்தாரா நடிக்கல, ஹன்சிகா தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அந்த படத்துலையும் சந்தானம் நடிக்க போறாரா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த படத்துல சந்தானம் கிடையாது, அந்த காமெடி ரோலை வந்து தம்பி ராமையா பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க.